வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 ஜோஹோ மீட்டிங் இருக்கு. பேமெண்ட் கலெக்ஷன்ஸ்ல சில குளறுபடி நடந்துட்டு இருக்கு. ரேசர் பேல சில கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது பேமெண்ட் கேட்வே ஆன்ல இருக்குமா இல்லையான்றது தெரியாது. சிம்பிளா எங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ப்ராபப்ளி அடுத்த சனிக்கிழமையில இருந்து இந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் ஃபார் ஆல் ரிசால்வ் பண்ணிடுறோம். வாரம் நம்ம என்ன பேசுறோம்? மார்க்கெட் பத்தி நம்ம பேசுறோம். மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பேசுறோம். மார்க்கெட் அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றது பேசுறோம். ஒரு 10-15 ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பேசுறோம். அண்ட் நீங்க கேட்குற கேள்வி பதிலுக்கு ஷேர் பண்றோம். அண்ட் அந்த ஷேரிங் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல். அந்த ஷேரிங் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம பேசுறோம். டிப்ஸ்ன்றது கிடையாது, பட் டெஃபினட்டா மார்க்கெட் கைடன்ஸ்ன்றது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. சந்திப்போம் வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9. இன்னைக்கு மார்க்கெட் உப்பு சப்பு இல்லாத ஓடிச்சு. பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் போச்சு. அது எல்லாமே ட்ராப். இன்னைக்கு சார்ட் போட்டு நான் காட்டுறேன். என்ன ட்ராப்ன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் இப்படி போனதுக்கு காரணம் 2 விதமா எடுத்துக்கலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு. அதுக்கான எதிர்வலி கிஃப்ட் நிஃப்டி செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, சார் இன்னைக்கு புது ஆல் டைம் ஹை வரும்ன்றது. கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், அது வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. போன ஃப்ரைடே இன்டர்மீடியட் டாப்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்த கொஞ்ச நாளைக்கு அந்த டாப் ஸ்டே ஆகுன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் இன்னைக்கு அந்த மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகி கீழே மறுபடி மேல க்ளோஸ் ஆச்சு. டிப்பிக்கலா ஒரு ஹேங்மேன் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். கன்ஃபர்மேஷன் வேணும். இன்னையோட லோ உடைச்சாதான் அது ஹேங்மேன்றது கன்ஃபார்ம் ஆகும். நாளைக்கு ஆகுமா? சான்சஸ் சொல்ல முடியாது. மோரர்லெஸ் ஆர்பிஐ பாலிசி எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மேபி மறுபடியும் யூஸ் பண்ற வேர்ட் மேபி கவர்மெண்ட் சிஆர்ஆர் இல்ல எஸ்எல்ஆர் அந்த இதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. லிக்விடிட்டியை மாடிஃபை பண்றதுக்கு. லிக்விடிட்டி மார்க்கெட்ல பயங்கர டைட்டா இருக்கு. அதனால மேபி பேங்க்ஸ் எல்லாத்துமே ரிசர்வ் ரேஷியோ குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்படி குறைக்கும் போதும் பேங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேஷ் வரும். அந்த எக்ஸ்ட்ரா கேஷ்னால மார்க்கெட்ல ஓரளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. யூஎஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல. இந்தியா அதை மீறி குறைச்சாங்கன்னால் ஃபண்ட் இங்க இருந்து அங்க மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் இந்தியாவுக்குள்ள எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னமும் பெரிய லெவல்ல வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் போன தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் கடைசி நேரத்துல சரியும் போதும் நான் தான் சொன்னேன்ல, சைனால ஒரு 8% கிராஷ் ஆச்சுண்டு. தப்புன்னு இன்னொன்னு சைட்ல கான்ட்ராக்ட் திங்கிங் வாங்க. சைனால வித்தா அந்த கேஷ் எங்கேயாச்சும் போடணும்ல, அது இந்தியாவில தானே ஆகணும், ரைட்? அந்த கான்ட்ராக்ட் திங்கிங் தோணல அந்த சமயத்துல. பட் போஸ்ட் தட் ஒரு டிஸ்கஷன்ல அது தோணுச்சு. ஒன்று. ரெண்டாவது, நேத்து நான் சொல்லிட்டு இருந்தேன் வீடியோல, க்ளோஸ் டு அபவுட் லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா சைனால இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் நீங்க ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 250 இருந்து 280-300 பில்லியன் டாலர் ஆவரேஜா எஃப்டிஐ இருந்துச்சு. போன வருஷம் 2023 வெறும் 15 பில்லியன் தான் வந்துச்சு. இது உள்ள வந்த கேஷ், வெளியில வந்த கேஷ் லாஸ்ட் 3 இயர்ஸா ஆக்சலரேட் ஆயிருக்கும். டெஃபினட்டா போன வருஷம் பெரிய லெவல்ல அமௌண்ட் மூவ் ஆயிருக்கும். அந்த பணம் எல்லாமே இந்தியாவுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு இருக்கு, ரைட்? ஃபேர் எனஃப். ஸோ நிஃப்டி பிரீமியம்ல இருக்கு. ஸ்பாட் தோ 1 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருந்துச்சு. பட் ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 39 பாயிண்ட்ஸ் அப்ல இருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் மார்க்கெட் 88 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 141 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 259 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் பெருசா இல்ல இருந்துச்சு, ரைட்? நம்ம டைரக்டா சார்ட்டுக்கு போயிடலாமே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே சார்ட்
நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டே சார்ட். அண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவல், இது ஒரு லெவல் அன்னைக்கு வந்து அப்படி ஸ்பைக் அடிச்சுட்டு மேலே போச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து நியூ ஆல் டைம் ஹையாக எடுத்துக்கணும். அந்த ஹையை உடைக்கிறாங்களா இல்லை இந்த ஹையை உடைக்கிறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 22,185 அந்த லெவலை வந்து உடைக்கிறாங்களான்றது நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நாளைக்கு வொலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சைனும் காட்டல. ப்ராபப்ளி நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவலை உடைச்சிச்சு, நெக்லைனை உடைச்சிச்சுன்னு சொன்னால், இதான் நெக்லைன், இது உடைச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது கால் ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு 22,000 தான் ஹையஸ்ட் கால் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டா 22,100 தான் அதிகமாக கால் இருக்கு. சப்போஸ் இந்த ரெண்டு லெவலை வந்து பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய ஷார்ட் கவரிங் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் மார்க்கெட்ல வந்து புல்லிஷாக தான் இருக்கு. பட் நிறைய பேர் வந்து இந்த லெவல்ல சஸ்டெயின் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் மைண்ட்ல இருக்கு. ஸ்டாக் பாட்டு ஏறிட்டு இருக்கு, ஆனா பயமும் இருக்கு கீழே சரியுமான்றது. ஸோ இதான் வந்து சூழ்நிலை. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கு. அந்த நெக்லைன் உடைக்கிட்டுமே அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டே சார்ட். இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து எடுத்து பாருங்க, மார்க்கெட் இந்த ஃபால் மேல போச்சு, இது கீழே வந்து இது கவுண்டர் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கவுண்டர் ட்ரெண்ட் ப்ராபப்ளி இந்த சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து டெக்னிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து வேவ் 1 இருக்கும், இது 2 இருக்கும், இது 3 இருக்கும், இது 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 5 கீழே வந்தாகணும். சப்போஸ் இது இல்லை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் அது இம்மீடியட்டா வந்து கண்ணுக்கு தெரியல. நம்ம அடுத்த சார்ட் நம்ம பார்க்கும் போதும் தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயங்கர வீக்னஸ் ஜோன்ல இருக்கு. வேவ் 4 பிரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு, டைம் கரெக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் இட் குட் ஸ்டார்ட் டுமாரோ ஆல்சோ. சரியா? இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஸ் பேங்க். இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. இது வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங்ன்றது நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ரைட் நவ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது டே சார்ட். இது வந்து இருக்கிறது பூராவே கவுண்டர் ட்ரெண்ட் தான். இந்த ட்ரெண்டுக்கு வந்து இது கவுண்டர் தான் போயிட்டு இருக்கு. ஒரு 3 நாள் உளுந்ததுக்கு இன்னைக்கு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ரைட்? ஸோ ட்ராப் ஆயிடாதீங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து எடுத்துக்கலாம் கோட்டக் பேங்க். டிட்டோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதே பேட்டர்ன் பேங்க் நிஃப்டி பேட்டர்ன் தான் இருக்கு. ஸோ மோர் ஆஃப் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, மோர் ஆஃப் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது போய் இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பேட்டர்ன்ஸ் மாறலாம், பட் இப்போதைக்கு இருக்கிற சார்ட் பேட்டர்ன்ஸ் இதை தான் காட்டிட்டு இருக்கு. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். டிபிக்கல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்மளோட பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இருக்கு, பயங்கர வீக்கு. இந்த ஜோன் வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ஜோன். ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் ஃபில் பண்ணோம், மேலே தானே ஈஸியாக ஃபில் ஆகிடும். டவுன் சைடை வந்து பார்க்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதே பேட்டர்ன் தான். இது புல் பேக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. டவுன் சைடுக்கான ரிஸ்க் நிறைய இருக்கு. ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துச்சு. ஒரு 6-7 பேங்க்ல வந்து இந்தாடா வச்சுக்கிடா, ஸ்டேக் வச்சுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு, எஸ்பெஷலி ஃபார் எஸ் பேங்க் வந்து அதுவும் நம்ம பேசிடலாமே. எஸ் பேங்க் 25 லெவல்ல உடைக்காதுன்றது நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். உடைச்சிச்சுன்னா 27 அண்ட் அதுக்கு அடுத்தது 32. ஸோ இன்னைக்கே வந்து 29 லெவல்ல வந்துச்சு. 32 லெவல்ல உடைச்சிட்டுனா தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி உள்ள வந்திருக்குன்ற அந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால தான் நம்ம எஸ் பேங்க் வந்து தூக்கிட்டு இருக்கு.
பார்க்கலாம் ஃபர்தர் இது வந்து எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது. மந்த்லி சார்ட்ல இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அரௌண்ட் அந்த 24 லெவல்ல வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால 32 லெவலுக்கு போயிட்டு இருக்கு. போட்டும் அந்த லெவல்ல எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்றது பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கொடுக்கல, அவங்களோட குரூப் என்னது, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் எப்பயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெச்டிஎஃப்சியோட ஏஎம்சி இருக்கு, ரைட், மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க எல்லாருமே வந்து நேச்சுரலி இவங்க எல்லா பேங்க்லயும் வாங்குவாங்களா, அதுக்கான பர்மிஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணல, இவங்களோட கூட்டமைப்புன்னு வச்சுங்களேன். சரி, இப்ப ரைட் நவ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு அண்ட் அப்சைட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எவ்வளவு தூரம் போறதுக்கான ப்ராபபிள் லெவல், ரைட், 1092 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சபட்சம்னு எடுத்துக்கிட்டாலும் அட்லீஸ்ட் 1070 1060 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் ரெண்டுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். லாஸ்ட் 3-4 டேஸா, ரைட், ஒரு 3-4 டேஸா வந்து ஒரு ரேலி போச்சு. அந்த ரேலி, ரைட், 1.618 உடைச்சி மேல போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு நேத்து. பியூர்லி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்பி தான் வந்து மேல போச்சு. இப்ப இமீடியட் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு சொன்னால், கீப்பிங் 4075 as ஸ்டாப் லாஸ், நீங்க வந்து மேல 4260 நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு அண்ட் ஒரு ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு, ரைட். பட் மந்த்லி சார்ட் வந்து அந்த அளவுக்கு என்கரேஜிங் இல்லை, ரைட். இதான் வந்து மந்த்லி சார்ட். இந்த லெவலுக்கு மேல எவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1684 இந்த லெவலுக்கு மேல வந்து இன்ஃபோசிஸ் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் நியூ ஆல் டைம் ஹை அடுத்த ஒரு 6 இருந்து 8 மாசத்துக்குள்ள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன நேர்களே, இன்னைக்கு நான் வந்து இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் டாப் 10 ஸ்டாக்ஸ் அது மட்டும் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். டாப் 10 ஒரு 6-7 ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். ஏன் மார்க்கெட் மேல் சைடு உடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மின்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். எஸ், ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக் இருக்கு. பட் ரிலையன்ஸ் இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட் டேக்கிங் லெவல்ல இருக்கு, பட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த அந்த இம்மீடியட் டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்சைட்ல வந்து 2950 960 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்த ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ள 3200க்கான வாய்ப்புகள் உண்டு. வித் திஸ் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நாளைக்கான மூவ் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாது. லெவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 21,900 லெவல்ல ஹையஸ்ட் புட்டும் 22,000ல ஹையஸ்ட் காலும் மோஸ்ட் லைக்லி ஸ்ட்ராடல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லெவலை பிரேக் ஆகும் போதும் பெரிய மூவ் வந்து பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு பெரிய மூவ்னா ஒரு 200-250 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாமே. இப்போதைக்கு மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கு, நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி. 2-3 செய்திகள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா புரோக்கர்ஸும் இவ்வளவு நாள் மண்டே ஆட்டிட்டு இருந்தாங்க, வேணாம் நான் பண்ண மாட்டேன், எங்களுக்கு ஆளு கட்டுப்பட்டு ஆகாது, பிசினஸ் கட்டுப்பட்டு ஆகாது. என்னது, சாயந்தரம் 6ல இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், அதுக்கான வழி ஓப்பன் அப் ஆயிடுச்சு. அந்த அசோசியேஷன் இருக்கு ஒன்று, அசோசியேஷன் ஆஃப் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து F&O ட்ரேடிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒத்து இருக்கிறாங்க. இது மோஸ்ட் லைக்லி 3:30 மணிக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் 6ல இருந்து 9 வரைக்கும் F&O வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. 9ன்றது போக 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 பார்த்தீங்கன்னா 11:55 வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாங்க. கஷ்டம்தான், நம்மளாம் நைட்டு பூரா உட்காந்துட்டு இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பிரதமர் ஆகஸ்ட் மாதம் வந்து நெஞ்ச தட்டி பார்லிமெண்ட்ல சொன்னார், அவர் மேலே ஏன் செபி ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னார். அவர் ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு, டேய் போய் வாங்குங்கடா, எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வாங்கடான்னு சொன்னார். 24 லட்சம் கோடி, ரைட், 24 lakh crores லாஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து
ஆஸ் ஆன் ஜனவரி 31st எண்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் செக்டர் ஓட மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆனது. எத்தனை பேர் எவ்வளோ லட்சம் பார்த்துருக்குறாங்கன்றது தெரியும். குட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இந்த HDFC நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் $67 billion இன் நெக்ஸ்ட் 5 to 6 years. இதை வந்து பிரதமர் சொல்லியிருக்கிறாரு இந்தியா எனர்ஜி வீக்ல. 67 billion ஆன் கேஸ்ன்றது பெரிய விஷயம். பார்க்கலாம் கேஸ் செக்டர்ன்றது அவர் பொதுவாக நேச்சுரல் கேஸ் எல்பிஜி அப்படி சொன்னாரா இல்லை ஹைட்ரஜன் கேஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரான்றது தெரியாது. பட் இந்தியா ஹைட்ரஜன் லெவல்ல பயங்கரமான கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் பண்ணிட்டு இருக்கு. அங்க யார் இன்வெஸ்ட் பண்றாங்க? இதே அதானி அண்ட் அம்பானி, ரிலையன்ஸ், இந்த 2 குரூப் தான் அங்க வந்து பெரிய லெவல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் அ வெரி குட் மூவ். இதுக்கு அடுத்தபடியா அதானி குரூப், நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தேன், அதானி குரூப் வந்து $500 million இன்டர்நேஷனல் பேங்க்ல வந்து பாண்ட் மூலமா ரைஸ் பண்றாங்க. அதானி குரூப் அப் டு சம்திங் இருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைஸ் மனசுல வச்சுங்க, அதானி பவர் வச்சுங்க, அதானி கேஸ், அந்த இந்த 3 குரூப் நீங்க வந்து மனசுல வச்சுங்க. பெரிய லெவல்ல மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 35 to 40%. நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஜோவோ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண விஷயம், நியூ ஆல் டைம் ஹை மோஸ்ட் லைக்லி பிஃபோர் எலெக்ஷன் இல்ல அரௌண்ட் அந்த எலெக்ஷன் டைம்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு ஒரு ரெக்கார்ட் நியூஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஜனவரி மாசத்துல ஆல்மோஸ்ட் 46 லட்சம், எவ்வளவு? 46 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருக்கு. சூப்பர் நியூஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல பெரிய லெவல்ல அமௌண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரெடிஷ்னல்ல இருந்து அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஸ்டாக் மார்க்கெட் சைடு வந்துட்டு இருக்காங்க. இது நல்லது ஆஸ் எ நேஷன் பில்டிங்க்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்கு. இவ்வளவு நாள் இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 19.5%, ரைட், 19.5% FIIs தான் வந்து இந்தியன் கம்பெனிஸ்ல ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். வேரஸ் 2023ல நம்ம ஆளுங்க DIIs, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டு இல்லை நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போட்டு இவங்க வந்து 13%ல இருந்து 18%க்கு வந்துட்டோம். வேரஸ் FII வந்து 19%ல இருந்து 18% கீழே குறைஞ்சி வந்திருக்கு. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனோட இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் இந்தியன் கம்பெனிஸ்ல ஸ்டேக் நிறைய வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஆட்டம் அடங்கிதானே ஆகணும். FIIs நினைச்சா மார்க்கெட் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. டெஃபினட்டா போற போக்கு பார்த்தால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. வித் திஸ் ஸ்மால் நியூஸ் நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு RBI பாலிசி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து ஒரு சின்ன என்ன பேசினாங்கன்றது ஊரே பேசியிருக்கோம். பட் நம்ம பாணியில எது ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுன்றது நம்ம பார்த்துக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.